ஹலோ யூஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் மிஷன் 2025 டிஎன்ஏ 2025ல நம்ம எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கிறோம். எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியோட எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் மிஷன்ஸ்க்கு அதாவது எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப் வந்து டிஎன்ஏக்கான 2025க்கு எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்க சென்னை, கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்க நிறைய காலேஜஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் மிஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களை தமிழ்நாட்டில் இருக்க ஆல் ஓவர் காலேஜஸோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் அதுவும் உங்களுக்கு வந்து நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸோட எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப் தேர் வந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருந்துச்சுன்னா கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம வந்து கடலூரில் இருக்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியோட எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அந்த லாஸ்ட் இயர் ஒவ்வொரு கோர்ஸ்க்கு எந்த அளவுக்கு அந்த கட் ஆஃப் போயிருக்கு, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவுக்கு போகலாம். வீடியோவுக்கு பார்க்க முன்னாடி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இது ஒரு யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ், அதனால் இது கவர்மெண்ட் காலேஜ் கூட. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு இதுனா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு அட்டானமஸ், அவங்களே தான் இது பண்ணுவாங்க, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 5 தான் கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அண்ணாமலை நகர் அங்கேயே இருக்குது, சிதம்பரம். சரிங்களா, கடலூர் சிதம்பரத்தில் இருக்குது. சரிங்களா, டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா இது நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் 2 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் கடலூர்லேருந்து 42 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.annamalaiuniversity.ac.in இதான் வந்து வெப்சைட்டு. எங்கள் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இங்கே நியர்லி ஒரு 12 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 12 கோர்சஸில் 5 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேட்டட் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, எல்லாம் ஓல்டஸ்ட் கோர்சஸாக இருக்குது. ஏன்னா ஹாஸ்டல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான். ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஸ் வந்து போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 2550 rupees வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரூம் ரெண்ட் ஒரு 7000, தென் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஒரு 300, தென் காஷன் டெபாசிட் ஒரு 5000, தென் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் வந்து 10,500 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அட்மிஷன்ஸ் ஃபீ வந்து ஒரு 500 வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் கூட இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாம். சரிங்களா, தென் நம்ம அடுத்து கட் ஆஃப் பார்த்துருவோம். ஓகேங்களா, கட் ஆஃப் ஒவ்வொரு கோர்ஸுக்கான கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. ஓகேங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். ஓகேங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இருக்குது அந்த கோர்ஸு. மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1977 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாங்க. டோட்டலாக வந்து 60 சீட்ஸு. இங்கே ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 122.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 82.5, தென் பிசிஎம் 93, தென் எம்பிசி 83.5, தென் எஸ்சி 96 வரைக்கும் போயிருக்கு. இந்த விஷயம் நம்ம வந்து 166லேருந்து 120 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக வந்து டபுள் இன்டேக் 120 சீட்ஸு 1945 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இதில் NBA அக்ரிடேஷன் வாங்கின கோர்ஸு. சரிங்களா, ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 134.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 89.5, பிசிஎம் 121.5, தென் எம்பிசி 91, தென் எஸ்சி 104. இந்த வருஷம் நம்ம 182லேருந்து 129 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி. ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்கே டபுள் இன்டேக் 120 சீட்ஸு 99ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 164.5 வரைக்கும் போயிருக்கு. Then BC 144, then BCM 146, then MBC 151, then SC 144, then SCA 146, then ST 147 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 192லேருந்து 159 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் E&I இது டோட்டலாக 60 சீட்ஸ் 1977ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 138.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 94, தென் BCM 86.5, MPC 113.5, then SC 111, then SCA 125. இந்த வருஷம் நம்ம 175லேருந்து 130 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் EEE. EEE இங்கே ஒரு டபுள் இன்டேக் 120 சீட்ஸு 1945ல் ஓகேங்களா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. NBA அக்ரிடேஷன்ஸ் வந்து வாங்கின கோர்ஸு.
ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 148.5 வரைக்கும் போயிருக்கு லாஸ்ட் இயர். தென் பிசி 95, தென் பிசிஎம் 119, தென் எம்பிசி 125, எஸ்சி 120.5, தென் எஸ்சிஏ 112.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 182லேருந்து 140 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ டோட்டலாக வந்து 60 சீட்ஸை 2002ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 167 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 151, தென் பிசிஎம் 141, எம்பிசி 148, தென் எஸ்சி 142.5, தென் எஸ்டி வந்து 129.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 192லேருந்து 161 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டோட்டலாக 60 சீட்ஸு உங்களுக்கு 1977ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 127 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 110, தென் எம்பிசி 84, தென் எஸ்சி 95 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 151லேருந்து 162 வரைக்கும் 122 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டபுள் இன்டேக் 120 சீட்ஸை 1988 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கின கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா வந்து 174 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 155.5, பிசிஎம் 144, தென் எம்பிசி 153.5, தென் எஸ்சி 157, தென் எஸ்சிஇ 115.5, எஸ்டி 156 வரைக்கும் இருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 194லேருந்து 167 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக வந்து டபுள் இன்டேக் 120 சீட்ஸ் 1945ல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. என்பிஏ அக்ரிடேட் வாங்கின கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா 154 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 111.5, பிசிஎம் 115.5, தென் எம்பிசி 93.5, தென் எஸ்சி 122, எஸ்சிஏ 147.5, தென் எஸ்டி 132. இந்த வருஷம் நம்ம வந்து 197லேருந்து 144 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே டேட்டா சயின்ஸ் இங்கே டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 சீட்ஸு 2019ல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 163.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 142.5, தென் பிசிஎம் 146, தென் எம்பிசி 149.5, எஸ்சி 150.5, தென் எஸ்சிஏ 144.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 193லேருந்து 158 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் சிவில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இங்கே டோட்டலாக 66 1945ல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 142.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசி வந்து 99, தென் பிசிஎம் 89, தென் எம்பிசி 87, தென் எஸ்சி 120, தென் எஸ்டி 112 வரைக்கும் இருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 172லேருந்து 131 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஓகேங்களா, இங்கே டோட்டலாக 66 2019ல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 171 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் இருக்கு. தென் பிசி 148.5, தென் பிசிஎம் 167, தென் எம்பிசி 155.5, எஸ்சி 149.5, தென் எஸ்சிஏ 146, தென் எஸ்டி 143 வரைக்கும் இருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 188லேருந்து 164 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் வந்து நம்ம சாய்ஸில் கொடுக்குறதே இல்லை ஓகேங்களா. ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜா இல்லை ப்ரைவேட் காலேஜா அந்தளவுக்கு பெரிய அவேர்னஸ் இல்லை இல்லைங்களா. கவர்மெண்ட் காலேஜ் தான் உங்களுக்கு ஃபீஸஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி கவர்மெண்ட் ஃபீஸஸ் மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. தென் இங்கே கோர்சஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வந்து சிஎஸ்சி ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் இருக்குது. இது மாதிரி வந்து 4 கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி வந்து 170 அதாவது 165 மேலே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா. 165 மேலே இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தென் அதே மாதிரி ஈஸியாக எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா இஎன்ஐ ஓகேங்களா. ஈஸி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 அபோவ் நமக்கு தேவைப்படுது. தென் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் என் இஎன்ஐ பார்த்தீங்கன்னா நியர்லியே வந்து 130க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு அது ரெண்டுமே தேவைப்படுது. ஏன்னா இங்கே டபுள் இன்டேக்காக இருக்குது. இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் கோர்ஸாக இருக்குது. மெக்கானிக்கல் சிவில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாவே தென் அதை தவிர்த்து இங்கே நிறைய கோர்சஸ் வந்து மெக்கானிக்கல் அண்ட் சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கலி மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் இருக்குது. இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 120 அபோவ் டெஃபினட்டாக தேவை. தென் அதை தவிர்த்து இங்கே கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓகேங்களா. கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 140க்கு அபோவ் இருந்தால் டெஃபினட்டாக கிடைக்கும். தென் சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இந்த 2 கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா 125க்கு மேலே அபோவ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கிடைக்க பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே இருக்கிற 12 கோர்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கோர்ஸ் என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்கு. இதில் கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டபுள் இன்டேக்காக பார்த்தீங்கன்னா எப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம மீது காலேஜஸ்லாம் நான் பார்க்கும்போது பீக்கில் இருக்க ஓகேங்களா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாமே டபுள் இன்டேக்காக இருக்கும். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஓகேங்களா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓகேங்களா
தென் ஐடிசிஎஸ்சி இந்த கோர்சஸ் எல்லாமே டபுள் இன்டேக்காக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோவர் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் கொடுக்கறதுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அண்ணாமலை யூனிவர்சிட்டி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் தகவல் டீட்டெயில்ஸ் என்ன கான்வெர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.